பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். என் கேள்வி பதிலும் என்ற எபிசோடில் உங்களை சந்திக்க சந்தோஷப்படுறேன். நம்ம இந்த நாட்களில் நம்ம அநேக பேர் என்ன பண்ணுறோம், மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றவங்களுடைய பாஸ்ட் லைஃப் வச்சு, அவங்களுடைய கரண்ட் லைஃப் வச்சு, அவங்க லைஃப் ஸ்டைல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பைபிளில் வசனம் என்ன சொல்ல தெரியுமா உங்களுக்கு? மற்றவர்களை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எப்படி மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்மளும் மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணப்படுவோம். அது மாத்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனை போல வாழ்ந்தப்போ மற்றவங்க யாருடைய பாஸ்ட் லைஃப் வச்சோ, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வச்சோ, எதை வச்சு அவர் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தவறு செய்கிறாங்க. அப்போ இருக்கிறவங்க அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு மேலே கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ சொல்கிறாரு, உங்கள் யார் பாவம் செய்யலையோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க மேலே கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருமே அங்கே இல்லை, இயேசு கிறிஸ்து தவிர்த்தோம். அப்போது கிறிஸ்து கல்லெறிஞ்சு கொண்டாரா? இல்லை. கிறிஸ்து என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த பொண்ணு மேலே கல்லெறிஞ்சு கொள்ளாம அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாதன்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி விடுறாரு. இன்றைக்கு நம்மளும் கிறிஸ்துவ போல வாழ கற்றுக்கணும். கிறிஸ்து எப்படி அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணாம, இல்லை அந்த பொண்ணுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்காம மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ, அதே போல நம்மளும் நம்மளை ஹர்ட் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லை நமக்கு ஏதாவது தீங்கு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம யாரையும் அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் அவங்கள மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நாமளும் கிறிஸ்துவை போல வாழ முடியும். God bless you.